இனப்படுகொலைக்குள்ளான ஒரு இனத்தின் மகனாக தொடர்ந்து இங்கு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளாகி கொண்டிருக்கும் ஒரு இனத்தின் ஒரு பிரதிநிதியாக உங்களின் முன் நின்று நிற்கும் தான் கிழக்கிழங்கை இந்து கிருபா சங்கத்தின் பிரதிநிதி அவர்களையும் அதிவணக்கத்துரிய அடிகளார் லூக் ஜோன் அவர்களையும் முடித்தவார் இங்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த தேசத்துக்கு ஒரு அடையாளத்தை தந்து சுமார் 2,80,000 வாக்குகளுக்கு மேலாக அதனுடைய ஜனாதிபதி தேர்தலில் பெற்று தமிழர்கள் ஒன்றாக திரண்டு தங்களுக்கான ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற காலம் எழுந்திருக்கின்றது என்பதற்காக தன்னுடைய வலுமுழுவதையும் செலுத்திய திரு அரியநீந்திரன் அவர்களை வாழ்த்துக் கொண்டு இந்த எட்ராவின் ஆரம்பம் சம்பந்தமாகவும் எட்டு ஆண்டால் ஆரம்பது சம்பந்தமாகவும் உங்களோட பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை எனக்கு உண்மையிலே எட்டு ஆண்டால் ஆரம்பினால் அதான் நான் அந்த பெரும்பற்ற என்ற பேரை பார்க்கிறேன். யாரெல்லாம் ஈழத்தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவருடைய சுயநிர்ணய உரிமைக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் வென்றார். ஆகவேதான் இங்க எனக்கு முதல் பேசிய என்னுடைய வகுப்பு உறுப்பினர் சொன்னார் ஸ்ரீஞானேஸ்வரன் மட்டும் இங்கே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு மிக பெரும் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்க, ஒரு திருவிழாவுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க, அந்த போட்டோவில் நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இதுதான் என்றார் ஈழத்தமிழர் பெருமன்று என்பது பெருமக்களிடம் கூட்டமைப்பு. அந்த மக்கள் யார் என்றால் இந்த தமிழ் தேசத்தில் வாழ்பவர்கள் அதே அளவு பங்கை புலம்பெயர் தேசத்தில் வைத்திருக்கின்ற தமிழ் மக்கள் ஈழத் தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் தான் இருக்கிறார். இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுக்கல எங்களுக்கு வேற விமர்சனங்கள் தெரியும். இவருக்கு பின்னால் அவர் இருக்கிறார், இவருக்கு இடது பக்கம் இவர் இருக்கிறார், இவருக்கு வலது பக்கம் அவர் இருக்கிறார். அடுத்தது நாங்கள் வளமையாவே பாவிக்கிற வார்த்தை இது. டயஸ்போரா ஃபண்டிங்ல வேலை செய்யுது. இதையெல்லாம் தவிர்த்து விட்டு பாருங்கள். இந்த டயஸ்போராங்கிறது அவர்கள் ஈழத்தமிழர்கள் இல்லையா? நீங்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் சந்திக்கிற ஒவ்வொரு தமிழரும் ஈழத்தமிழர் இல்லையா? இந்த அடிப்படையில் சந்திக்கிறீர்கள். உங்களுடைய மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், உங்களுடைய சொந்தக்காரனாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கொள்கையின் பால்பட்டு வாரவன் ஈழத்தமிழர் இல்லையா? அப்ப அவன் இல்லாமல் ஈழத்தமிழினம் என்பது அடையாளப்படுத்தப்படுவான். நீங்கள் விடுதலை அடைந்த இனங்களோட வரலாற்றை பாருங்க. ஒரு இனத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய யூதர்கள் தங்களுடைய தேசத்திலே கலைக்கப்பட்டவர்கள். ஆனால் எங்கெங்கு அவர்கள் தேசமாக கூடினார்களோ அங்கெங்கெல்லாம் இருந்து அவர்கள் ஒன்றாக சிந்தித்தார்கள். ஒரு ஒட்டுமொத்த டயஸ்போரா சமூகம் ஒரு நாட்டை கண்டு கொண்டு வந்து சேர்ந்தது. இன்னும் இப்ப சொல்ற ஒரு விஷயம் என்னென்னால் சீக்கியர்கள் இருக்காங்க. அவங்க கனடாவில் கலிஸ்தான் இயங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்தியாவில் இருக்கிற அந்த சீக்கியம் அந்த கலிஸ்தான் போராளிகளை தவிர்த்து விட்டு போகும். ஆகவே எங்களுக்கு மட்டும் இந்த பண்பு பெறுகிறது என்றால் இதுதான் முதலாவது பிரித்தாலும் தந்திரம். நீங்கள் பயன்படும் இன்றைக்கு இந்த ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த மிக பெரும் ஆற்றல் மிக்கவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த எம்பலம் கிரியேட் பண்ணிக்குள்ள நான் உண்மையிலேயே எங்கிட்ட நீஞ்சி இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மந்திரி மனை படத்தை தான் அதில் போட்டிருக்கேன். அந்த அந்த எம்பலம் முக்கியமான ஆட்கள கைகளுக்கு போன உடனே ஒரு மிக முக்கியமான பேராசிரியர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் உடனடியாக டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினார். இந்த வரலாற்றை வாசித்து விட்டு இந்த படத்தை போடுவோம். அது மந்திரி மனையே அல்ல, அது ஒரு சத்திரம். அது உணவு வழங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம். அதனுடைய கட்டுமானங்கள் தேவையாகி தமிழினத்தின் மிக நீண்ட கால அந்த கட்டுமான வடிவை பிரதிபலிக்கலாமே ஒளி அது மந்திரி மனை அல்ல என்பதுதான் அந்த வரலாறு. அவர் அதற்குரிய அனைத்து ஆவணங்கள் உடனடியாக நாங்கள் அதை கூறினார். அப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எங்கள்கிட்ட இருக்கிற அறிவுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள்ட்ட இருக்கிற அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்படுமானது இருந்தால் நாங்கள் எவ்வளவு வலுவானவர்களாக இருக்கிறோம். இங்கு எங்களுடைய ஈழத்தில் வல்லுநர்கள் மிக குறைந்து விட்டார்கள். ஆற்றல் மிக்கவர்கள் முழு பெரும் வெளிநாடுகளே.
அவர்களை இணைத்துத்தான் நாங்கள் ஒரு திசை நோக்கி நகரலாம். அதை இந்த பேரினவாதம் ஒருபோதும் அனுமதிக்காது. பேரினவாதம் மட்டுமல்ல, இந்த பன்னாட்டு அரசுகளும் அனுமதிக்காது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தீங்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வலுவாக இருக்கும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எங்களோட மண்டலம் நடந்த போராட்டம். இங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியில வலுவான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன. போராட்டம் வலுவாக. அதே மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் நாங்கள் அதை ஒரு ஏடிஎம் மிஷன் பார்க்கிறோம். நாங்கள் உடனே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், இவர் கையாளப்படுகிறார், அவர்களால் டிக்டேட் பண்ணப்படுகிறார். இந்த சிந்தனைகள் அவலத்தை விட்டு போட்டு நாங்கள் எல்லாரும் உண்டாகுமாக இருந்தால் அதுதான் இந்த ஈழத்தமிழர்கள் பெருமன்று மிக முக்கியமாகவே இதில் நாங்கள் அந்த பிரகடனத்தில் அதை செய்திருக்கிறோம். எங்களை இருந்து பிரித்து பார்க்க முடியாதவர்கள் புலம் வதிகி மக்கள், புலம் பேர்ந்தவர்கள் என்ற வார்த்தையை விட்டுருக்கோம். அந்த வார்த்தையை உருவாக்கின இந்திய பேராசிரியரை சொல்லிதான் நாட்களையாக அதை செய்திருக்கிறோம். பேராட்சி ஞாபகத்தில் நான் சொல்றோம். புலம் பேர்ந்த மக்கள் இல்லை, புலம் வதிகி மக்கள். என்னென்னால் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு ஈழ அடையாளத்தை தங்களோட வச்சிருக்கோம். ஈழத்தமிழர்களுடைய அடையாளத்தை தங்களோட. ஆகவே அவர்களோட பங்களிப்பு இந்த டாக்குமெண்டரான டாக்குமெண்ட் வாரத்துக்கு முதல் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஏனென்றால் இலங்கையிலிருந்து போன சுமார் 4 கடிதங்கள் அது அதற்குரிய அமைப்புகள் இல்லை, பேச வேண்டிய விடயங்கள் தவிர்க்கப்பட்டு மிக முக்கியமாக அனுப்பப்பட்ட கடிதங்கள் ஈழத்தமிழர்கள் என்ற அடையாளம், தமிழர்கள் என்ற அடையாளம் தான். கிரைம்ஸ் என்றது குறிக்கப்பட்டது. கிரைம்ஸ் என்றது குற்றங்கள், களவெடுத்தால் குற்றம். எங்களுக்கு நடந்தது கிரைம்ஸ் இல்லை, எங்களுக்கு நடந்ததுக்கு மிக தெளிவான அடையாளம் இருக்கு. அது இன்டர்நேஷனல் கிரைம்ஸ், பன்னாட்டு குற்றம். அப்ப இவ்வாறான தொழில்நுட்ப வார்த்தைகள் விஸ்மரப்பட்டிருந்தபடியால் அத்தனை கடிதங்களுக்குமாக நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம். அந்த கடிதத்தின் முதல் பத்தியில மிக தெளிவாக சொன்னோம், இந்த கடிதம் தனித்தோ இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட கடிதங்களுடன் இணைத்தோ வாசிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த கடிதத்தில் 56 வடக்கு கிழக்கு பிரதிநிதிகள் கையெழுத்திட்டார்கள். எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி கூட கையெழுத்திட்டார். அரியமனையில் கையெழுத்து 56 பேருடைய கையெழுத்து. இந்த 56 பேருடைய கையெழுத்து போன கடிதம் ஒரு வெள்ள பேப்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. விளங்கா விஷயம் இப்படி ஒரு பேப்பர்ல தான் இருக்கு. ஆகவே இது அனைத்து பன்னாட்டு பிரதிநிதிகளுக்கும் போன பிறகு அதை கேட்டது நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக ஆட தொடர்பு கொள்ளும். அந்த கடிதத்தின் ஆரம்பிப்பாளராக நான் இருந்தால் கூட அதை செம்மைப்படுத்தியதை ஒழுங்கமைத்து தந்தது என்னுடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆய்வு. ஏனென்றால் அவர் கையெழுத்து வைத்ததாக கூறப்பட்ட அவருடைய பெயர் ஒரு கடிதத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு கடிதம் போச்சு. அவர் சொன்னார்கள், எங்களுடைய 3000 பேர் இணைக்கப்பட்டிருக்கு. 3000 இது சம்பந்தமான எந்த சம்மதம் கொடுக்க இல்லை. நாங்கள் இன்றைக்கு கூட கடிதத்தில் கையெழுத்திருக்கிறோம். இதனூடாக உங்களுடைய கடிதத்தை அங்கீகரிக்கிறோம். அந்த கடிதத்துக்கு கீழே நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொடர்பை விஷப்பட தொடர்பை மட்டும்தான் போட முடியாது. அன்றைக்குத்தான் நாங்கள் உணர்ந்தோம் ஒரு அமைப்பு, உறுதியான ஈழத்தமிழ் மக்களுக்கான அமைப்புகள் இருக்கிறது. இனப்படுகொலையை பின்னிறுத்தி போட்டு நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியும் இனி வெற்றி அளிக்காது என்பது ஞாபகம். பன்னாட்டு குற்றங்கள் 4: போர் குற்றம், மனித உலகத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை, ஆக்கிரமிப்பு. மிச்ச கடைசி 2 குற்றங்கள் மட்டும்தான் அரசுக்கானதாக இருக்கும். அதிலேயும் ஆக்கிரமிப்பு எங்களுக்கு பொருந்தாது என்று கருதப்படுவதால் உண்மையிலேயே ஒரு நடைமுறை அரசு நாங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த நடைமுறை அரசு ஆக்கிரமிக்கப்பட்டது, அந்த ஆக்கிரமிப்புக்குள்ள கொண்டெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அது ஏதாவது ஒரு இடத்தில் சரத்தாக இருக்குமாக இருந்தால் 4 குற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த 4 குற்றங்களிலும் மிக முக்கியமான குற்றம் இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலை எப்படி தொங்கினோம் என்றால் மட்டும்தான் இந்த இனத்துக்கு விடுதலை. ஏனைய குற்றங்கள் குறித்த குற்றம் செய்தவர்கள் மட்டும்தான் குற்றவாளியாக. அதை நான் சொல்லேன். உங்களுக்கு ஆஸ்டின் பெர்னாண்டோவை தெரியும். நான் நடுவே எல்லா குற்றங்களையும் வச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆஸ்டின் பெர்னாண்டோவை தெரியும். கிழக்கு ஆளுநராக அவர் பினான்சியல் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஸ்ரீலங்கா அரசானது தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த பன்னாட்டு குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு தளபதியையும் சில சிப்பாய்களையும் வெளியிடுவதன் மூலமாக வெளியே வந்துவிடலாம். அவர் சொன்னது என்னென்றால் இந்த 2 குற்றத்தை மட்டும்தான், போர் குற்றத்தை, மாணவர்களுக்கு எதிரான குற்றத்தை. அவை பாருங்கள், எங்களுடைய எதிரி அதற்கு திட்டம் இருந்தார். நாங்கள் பேச வேண்டியது இனப்படுகொலை. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்று நாங்கள் பேச வேண்டிய மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதை பேசும் பொழுது அதுக்கு ஒரு அமைப்பு தேவையாக.
அந்த அமைப்பு தான் ஈழத்தமிழர் பெருமென்றாக இன்றைக்கு ஆரம்பிக்கும். இந்த விடயத்தை நாங்கள் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தில் சில பேராசிரியர்களோட ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டார். கிழக்கு பேராசிரியர் ஒருவர் உட்பட ஈழத்தமிழர்களுக்கான நான் அலைன்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உருவாக்கும். ஈழத்தமிழர்களுக்கான சாராத ஒரு வெளியுறவுத்துறையை நாங்கள் உருவாக்குறோம். அதன் மூலமாக தான் நாங்கள் இங்கே பேச வலிக்கிறோம் என்ற ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கின்றனர். அந்த கலந்துரையாடலில் அடுத்த கட்டங்களில் போறதுக்கு முதலே அதற்கான முழு ஏற்பாடுகள் வேறு ஒரு அது ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமென்றாக இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமென்ற இந்த பீரியட் நான் உருவாக்கிய போது 2 பேப்பர் தான் என்னுடைய இருக்கு. அந்த 2 பேப்பர் இன்றைக்கு இவ்வளவு ஆற்றல் மிகு பேப்பராக வந்திருக்கின்றால் அதற்கு காரணம் இந்த உள்நாட்டில் இருக்கிற 2 பேராசிரியர்களும் வெளிநாட்டில் இருக்கின்ற 3 பேராசிரியர்கள், 2 சட்ட வல்லுநர்கள், 2 ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அடுத்தது ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கலாநிதி, அடுத்தது 2 ஊடகவியலாளர். இவ்வளவு பேருடைய பங்களிப்போட என்ன வந்தார். அவர்கள் எற்றா இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அவர்கள் எற்றா, ஏனென்றால் அங்கிருந்தும் அவர்கள் எங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சேர்த்து தான் எற்றாக சொல்றோம். ஏன் இந்த இடத்துல சுயநிர்ணய உரிமை சொல்றோம் என்பது நீங்கள் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். நான் இப்போது பன்னாட்டு சட்டங்கள் என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். இன்டர்நேஷனல் லோவா பற்றி நான் புக் எழுதி கொண்டிருக்கிறேன். அது தமிழ் மக்களுக்கான ஏற்கனவே நான் பன்னாட்டு குற்றங்கள் என்ற புத்தகத்தை எழுதி நான் 7 ஆராய்ச்சிகள் இருக்கிறேன். இப்பொழுது பன்னாட்டு சட்டங்கள் என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். பன்னாட்டு சட்டங்கள்ல அந்த பன்னாட்டு சட்டத்தை பிரியோகிக்கக்கூடிய 4 தரப்பை அது அடையாளப்படுத்துகிறது. அந்த 4 தரப்பு the subject of law ன்னு சொல்றோம் ஆங்கிலம். நான் அது மூலப்பொருள் சொல்றேன். பொருள் அந்த 4 தரப்பிலையும் ஒரு தரப்பு மூலமை பொருளாக இருக்கும். மிக முக்கியமாக அந்த பன்னாட்டு சட்டத்தை கையாளக்கூடிய ஒரு தரப்பு அரசு, ஸ்டேட் தான் கையாளும். அதான் மூலமை பொருளாக இருக்கும். பன்னாட்டு சட்டத்தை கையாளுவது என்றால் எப்படி என்றால் பன்னாட்டு சட்டத்தை உருவாக்குதல், பன்னாட்டு சட்டத்தை அங்கீகரித்தல், பன்னாட்டு சட்டத்தை பிரயோகம். பன்னாட்டு சட்டங்கள் 3 விதத்தில் நடக்கும். ஒன்று உருவாக்குறது, அடுத்தது அதை அதை அங்கீகரிக்கிறது, மூன்றாவது அதை பாவனைக்கு எடுக்கும். அப்ப அந்த அடிப்படையில் முதலாவது விஷயம் மூலமை பொருள் அரசு. 2வது விஷயம் யாரென்று பார்த்தீங்கன்னா சுயநிர்ணய உரிமையை தன்னகத்தை கொண்டு இயங்குகின்ற மக்கள். நான் என்னுடைய புத்தகத்தில் தேவைக்காக அதில் எழுதியிருக்கிறேன். சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்றோம். 3வது அழகு யார் என்றால் நிலமுறை கட்டுறுத்த உரிமை, அதாவது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி உள்ள அழகுகள். அடுத்தது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, நிலமுறை கட்டுறுத்த உரிமை இல்லாத அழகு. இந்த 4லையும் நாங்கள் பன்னாட்டு குற்றங்களை கையாள முடியுமா, பன்னாட்டு குற்றங்களை கையாள வேண்டுமாக இருந்தால் சுயநிர்ணய உரிமைக்காக போராட முடியும். ஆகவே அந்த சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தினார். எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்றுதான். ஏனென்றால் அந்த சுயநிர்ணய உரிமை இல்லை என்றால் உங்களுக்கு பன்னாட்டு சட்டங்களை கையாளக்கூடிய வலு இல்லாமல் போகும். உங்களுக்கு பன்னாட்டு சட்டங்களை கையாளக்கூடிய வலு இல்லாமல் போனால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதி கேட்கிறாது, எங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேயில தான் தீர்வு வரும். ஆகவே சுயநிர்ணய உரிமையை வச்சு கொண்டிருந்தீங்கள் என்றால், அந்த சுயநிர்ணய உரிமைக்காக போராடுவீங்கள் என்றால் எங்களால பன்னாட்டு சட்டங்களை கையாளக்கூடிய, பன்னாட்டு சட்டங்களின் கீழ் நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வலுவை நாங்கள் கொண்டிருக்கக்கூடியதாக இல்லாட்டி திருப்பி அதை கேட்க வேண்டாம். அந்த வலுவை கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவையின் அடிப்படையில் தான் இந்த டாக்குமெண்ட் வந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள். முதலாவது விஷயமே சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக தான் சொல்லியிருக்கு. முதல் 2 பன்னாட்டு சட்டத்தில் பொருளாக கொள்ளப்பட. 2வது வகையை பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சட்டத்தில் பொருளாக கொள்ளப்பட மெய்யான அரசு கட்டாயமாக இருக்க வேண்டும் அல்ல. நீங்கள் பன்னாட்டு சட்டத்தை பொருளாக கொள்ளப்படணும்னா உங்களுக்கு அரசு இருக்கணும், ஆனால் பராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமை இருக்கும். அதைத்தான் இந்த பிரகடனம் முழுக்க சொல்லுது. எப்படி உங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றால் இந்த வரலாற்றை சொல்வதன் மூலமாக சுயநிர்ணய உரிமை இருக்கிறது. இந்த வரலாறு நீங்கள் வாசிச்சீங்கன்னா அந்த வரலாற்றின் அடிப்படையில் உங்களோட சுயநிர்ணய உரிமை சொல்லுது. இந்த வரலாற்றை வாசி கொண்டு போகும் முன்னுக்கு இருக்கிறது அவ்வளவும் எங்களுடைய வரலாற்றில் ஒவ்வொரு மனிதனையும் சொல்லிக் கொள்வது. நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்காக எப்படி பாடுபட்டோம் என்று சொல்லிக் கொள்வது. அதை தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமானதாக ஒரு நிலை இருக்கு. அப்ப இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டபடியால் தான் எண்ணிக்கையில் குறைந்த இனமானோம் என்ற ஒரு விஷயம் இதில் சேர்க்கப்பட்டது. அதே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் ஒன்றிணைக்கப்பட்டோம்,
நாங்கள் கோர்ப்பு காட்சி, அதாவது இலங்கையில காரணித்துவம் வரைக்குள்ள அந்த காரணித்துவத்தை கொண்டு வந்த ஆங்கிலேயர்கள் மிக தெளிவாக வரைந்த படம் ஒன்று, மிக தெளிவாக வரைந்த படம் ஒன்று. அந்த வரைந்த படத்துல நாங்கள் எங்கெங்க வாழ்ந்தோம் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அது மோதரம் ஆங்கில இருந்து கும்புக்க நோயா வரைக்கும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் புத்தளத்துல இருந்து எங்களுடைய அம்பாறைக்கு பொங்கல் வரைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார் அடையாளம். அவங்க அடையாளப்படுத்திட்டு போயிருக்காங்க. நாங்கள் தான் இன்றைக்கு எங்களுடைய அடையாளத்தை இதுக்குள்ள போய்க் கொண்டோம், வடக்கு கிழக்குல போய்க்கொண்டோம். ஆகவே இந்த விடயம் உங்களுக்கு தெரியும் என்றது. அடுத்தது 1619 1619 நல்லூர் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நல்லூர் பிரகடனத்தில் தோல்வியடைந்த அரசன் டச்சு படைகளுக்கு எங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட கையெழு இது தோல்வியை ஒப்புக்கொண்டு செய்த ஒப்பந்தம் இருக்கு. என்னென்றால் இதுல பாருங்க, பன்னாட்டு பங்களிப்பு எப்படி இருக்கு. இந்த பிரகடனம் இதுல இருக்கு. 4 நாட்களுக்கு முதல் ஒரு பேராசிரியர் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து அவருடைய கதைக்கு ஆங்கிலம் எழுதியிருக்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்கள் 16-19 எழுதியிருக்கிறீர்கள். அந்த நல்லூர் பிரகடனம் 16-16 1616 ஆண்டை சேர்ந்தது. நீங்கள் எந்த புத்தகத்தில் இருந்து இந்த விஷயம் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை போட்டு அது தவறானது, அது அந்த புத்தகத்தில் தவறுதலாக கைப்பற்றப்பட்டது. உண்மையான ஆவணம் இதுதான் என்று சொல்லி 1616 ஆண்டு இருக்கிறார். ஆகவே இன்னும் நாங்கள் தீர்த்த அதுக்காக தான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் திறந்து விட்டிருக்கிறோம். இது ஒரு கொஞ்சம் பெரிய பிரகடனமாக இதை நாங்கள் கருதியிருக்கிறோம். அனைவருடைய பிரகடனமாக. ஆகவே அந்த திருத்தம் இவர் இப்பொழுது வரைக்கும் 200 திருத்தங்கள் என்னுடைய வெப்சைட்ல இருக்கு. எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னென்ன விஷயங்கள் திருத்தப்படும், இன்னென்ன விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்படும், இன்னென்ன விஷயங்கள் மாற்றி எழுதப்படும். அந்த 200 கருத்துரைகள்ல 6 கருத்துரைகள் மட்டும்தான் உள்நாட்டில் இருந்து வந்திருக்கு. 194 கருத்துரைகள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கு. ஆகவே அவர்களை விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள், அவர்களின் பாட்பட்டு தான் இவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவதில் இருக்கின்ற நியாயத்தன்மையை நீங்கள் புரிந்துவிடும். அவர்கள் சொல்ல அந்த 194 திருத்தம் இல்லாமல் தான் போகும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குட்ரோவிசன் சொல்லியிருக்காரு என்ன, அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 2வது பக்கத்தில் 2வது பத்தியமாக மேல சொல்றது, நினைவில் உறையும் அரசியல் சமூகங்கள். இவர்களுக்கு ஒரு தேசமாக உருவாகக்கூடியதான விடயங்கள் இருக்கின்றது. அதாவது கூட்டாக நாங்கள் செய்த தியாகம். அப்ப இங்க 2009ஆம் ஆண்டு இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே இருந்தாரு. அப்ப அவனை பற்றி கதைக்கிறது டயஸ்போராங்களை இயக்குவதாக வருமா? அதே மாதிரி அதுதான் அந்த கூட்டு தியாகம் என்று சொல்றோம். இங்க நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அங்க இருந்து ஒரு கூட்டு தியாகம். ஆகவே இந்த விடயங்கள்ல இருந்து நாங்கள் நிறைவாக இந்த 10 விஷயங்களை சொல்றோம், 10 பிரகடனங்களை சொல்றோம். என்னன்னா முடிவான தீர்மானமாக 16வது பக்கத்தில் நீங்க பார்க்க வேண்டியது, முதலாவது கூட்டான ஒரு அரசியல் அடையாளத்தாலும் வரலாற்று தொடர்ச்சியாலும் பன்னாட்டு நீதிக்குட்பட்ட இயல்புரிமைகளாலும் ஈழத்தமிழர்கள் தமது இருப்பு நிலையை தனித்துவமான ஒரு மக்களாகவும் தேசமாகவும் மீள உறுதி செய்து கொள்கிறார்கள். அதை மீள உறுதி என்று சொல்றாங்க, ரீஅஃபர்ம் என்று சொல்றோம். ஏற்கனவே ஒரு உறுதி செய்திருக்கிறோம், ஏற்கனவே பல நிலைகளை உறுதி செய்திருக்கிறோம். இன்றைக்கு 5 வருடங்களுக்கு முதல் நடந்த ஒத்தியில் தொடக்கம் பொலிகண்டி பயணமாக இருக்கட்டும், அதனுடைய ஒரு முக்கியமான சிறப்பாக சீரழிந்து இருக்கிறது. 7 வருடங்களுக்கு முதல் நடந்த எழுத தமிழாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கு சுமார் 20 வருடங்களுக்கு முதல் நடந்த பொங்கு தமிழாக இருக்கட்டும், இதில் எல்லாம் நாங்கள் திருப்பி 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 சொல்லிக் கொள்வார். அப்ப இன்னைக்கு 5 வருடத்துக்கு பிறகு ஏன் நாங்கள் திருப்பி சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்றால், தற்போதைய அரசு என்ன சொல்லுது, இங்க இனவாதம் தான் இருக்கு, இந்த இன பிரச்சனை. ஆக இந்த இடத்துல நாங்கள் திருப்பி சொல்லுவோமா இல்லையா? நீங்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்று அங்கத்தவர்களை கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் திருப்பி சொல்றோமா இல்லையா? அதைத்தான் திருப்பி சொல்றோம், மீள் உறுதிப்படுத்துறோம். பன்னாட்டு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளதும் சட்டவியல் ரீதியாக நிறுவப்பட்டுள்ளதுமான சமூக அரசியல் பொறுமையை பண்பாட்டு மேம்பாடு உள்ளிட்ட சமக்கியவிற்கான பராதீனம் செய்ய இயலாத சுயநிலை உரிமையை தாமே சுயமாக தீர்மானத்தை முன்னெடுப்பதற்கு உறுதியுடையவர்களை மீள் உறுதி கொள்கிறார்கள். சுயநிர்ணய உரிமையை நாங்களே எடுத்துக்கொண்டோம். அண்மையில ஒரு யாழ்ப்பாண சட்டத்தரணி ஆய்வாளர் என்ற பேரையை போட்டு ஒரு கட்டுரை எழுதி அதில் எழுதியிருக்கார் 6ஆம் திருத்த சட்டத்தை பற்றி, சுயநிர்ணய உரிமை பற்றி கதைப்பது 6ஆம் திருத்த சட்டத்துக்கு
சட்டத்துக்கு எதிரான மிக கவனமாக விளங்கிக் சுயநிர்ணய உரிமை என்றால் அதெல்லாம் சொல்லுது ஆக்ஸ்போர்ட் லா சொசைட்டி கிளியரா சொல்லுது இட்ஸ் a political will. அதாவது உங்களுடைய அரசியல் வேணவா இந்த வேணவா என்னவாகவும் இல்லை. ஆனால் உங்களுடைய அரசியலை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வலுதான் சுயநிர்ணய உரிமை. எல்லாரும் நாம் சுயநிர்ணய கதைக்கிறார். நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதின கடிதத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முதல் பதிவு செய்தோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க எல்லா கடிதங்களை நாங்கள் எழுதினாங்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களை உருவாக்கக்கூடிய வலி அந்த 6ஆம் திருத்த சட்டத்துக்கு இருக்கு. ஆகவே இந்த 6ஆம் திருத்த சட்டம் ICCPR இன்டர்நேஷனல் பன்னாட்டு சட்டத்தில் எந்தெந்த விதிகளை மீறுகிறது. ஆகவே அந்த திருத்த சட்டம் பிழையானது. ஒரு திருத்த சட்டம் பிழை என்று சொல்றது அதற்கு எதிரானது. அதுல பிள்ளை என்ன பிள்ளை என்று சொல்லணும், அது அதற்கு எதிரானது. எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருந்தது சமூகம் பிள்ளை அது பிள்ளையானது என்பதை சொல்வதற்குரிய வலு உங்களுக்கு இருக்கும், அதற்குரிய துணிவு இருக்கும். அது பிள்ளையாது. 6வது திருத்த சட்டம் இருக்கும் வரைக்கும் எத்தனையோ பிஎஸ்டிக்கள் ஆகவே எது மூலமோ அதை இல்லாம செய்வோம். சுயநிர்ணய உரிமை என்பது உங்களுடைய பொலிட்டிக்கல் வில், அவங்களுடைய அரசியல் வேணும். அந்த அரசியல் வேணவா என்னவாகவும் இருக்கலாம், பொதுவாக இருக்கலாம். இனப்படுகொலை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேச அங்கீகாரத்துக்குள்ள இருந்து வாழ்வதற்கான விருப்பமாக இருக்கலாம் என்று பல்வேறு விருப்பங்கள் இருக்குது. அது கூட வேணவா? அது வெறுமனைய செஷன் இல்லை, அதாவது வெறுமனைய பிரிவு. அது தெளிவாக சொல்லிடுற பாருங்க. கட்டாசி பக்கத்துக்கு வாங்க, 12வது பக்கத்துல கட்டாசி பக்கத்துக்கு வாங்க. இன்று வரைக்கும் உள்ள தமிழர்கள் எந்த ஒரு தரப்பும் வெளிப்படுத்தாத விஷயம். கடைசி பதிவு வாங்க. இலங்கையின் உயர் நீதிமன்றத்தின் ஸ்பெஷல் டிட்டர்மினேஷன் நம்பர் 3/2014 ஆகஸ்ட் 2017 தீர்ப்பின் அடிப்படையில் அரசியலமைப்பின் 157A, அதே மாதிரி 157A என்றால் நாட்டுக்குள்ளேயோ நாட்டுக்கு வெளியேயோ இந்த நாட்டை பிரிப்பதற்கான நேர் மற்றும் நேரில் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, சட்டவிரோதம். அது சொல்லுது என்னென்றால் 157ஆம் கட்டுரையின் வரம்பு விளக்கப்பட்டதுடன், அதில் லிமிட்ஸ் என்ன என்பது விளக்கப்பட்டதுடன் சுயநிர்ணய உரிமை மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விவாதம் தனித்து பார்க்கப்படும் போது தனிநாடுகளை ஆதரிப்பதாக கருதப்பட முடியாது என்பது வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் சுயநிர்ணய உரிமை பற்றி கதைக்கலாம், சட்டப்படியே கதைக்கலாம். சுயநிர்ணய உரிமை இல்லை என்றால் அந்த கணத்தில் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. அந்த கணத்தில் ஒத்துக்கொள்றீங்க நீங்கள் சிறுபான்மை. நீங்கள் சிறுபான்மை என்பதை ஒத்துக்கொண்டால் உள்ளக பொறுப்புடையில் தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பதால நாங்கள் பல்வேறு வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். வெளியக சுயநிர்ணய உரிமையை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. உள்ளக சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன? வாட் இஸ் இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன்? நீங்கள் ஒரு அரசை உருவாக்குவீர்கள் தானே, ஒரு சமூகமாக இருந்து ஒரு அரசை உருவாக்குறது தானே நாங்கள். அந்த அரசு ஆதரிச்சு உருவாக்குறது தான், அதுதான் உங்களோட செல்ஃப் டிட்டர்மினேஷன், இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். அது என்ன சொல்லப்படுது என்றால் இந்த விஷயத்தை பார்க்கணும். An individual exercises internal self-determination to establish a state which assures security, peace and development of every individual. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பையும் அமைதியையும் அபிவிருத்தியை உருவாக்கும் பெற்றுக் கொள்வதற்காக அந்த தனி மனிதன் அரசை உருவாக்குகின்ற பொழுது தன்னிடம் இருக்கின்ற உரிமைகளை அந்த அரசுக்கு விட்டுக் கொடுப்பதுதான் இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இப்ப திரும்பி வந்தீங்கள் என்றால் இன்னும் ஒரு தோட்டி இருக்கு என்றால் நாங்கள் எங்க பிறக்கிறோம்? நாங்கள் இந்த உலகத்தில் தான் பிறக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த உலகத்தின் மக்கள். இந்த உலகத்தின் மக்கள் ஆர்டிபிஷியலா உருவாக்குறதான் அரசு. ஆனால் மக்களோட பிறப்பு என்பது சரியான நேச்சுரல் இயற்கையான. இந்த இயற்கையான மக்கள் அரசை உருவாக்குகின்ற பொழுதுதான் நாங்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷனை செய்வோம். இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இந்த சந்தர்ப்பத்தில்
அந்த அரசு எங்களை வெளித்தள்ளுகிறது. எப்ப வெளித்தள்ளி இருக்கு? முதலாவது அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா? ஏற்றுக்கொண்டோமா? நாங்கள் முதலாவது அரசியலமைப்பை கொள்றோம். இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோமா? மூன்றாவது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோமா? மூன்று தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசுகளின் ஊடாக, அரசியலமைப்பின் ஊடாக எங்களை ஆள வந்த போதே அந்த அரசியலமைப்பை இல்லை செய்தார். ஏனென்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆகவே அப்பயே நாங்கள் எங்களோட உள்ளக சுயநிலை பிராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி எங்களுக்கு உள்ளக சுயநிலை செய்கிறது. ஏனென்றால் நாங்கள் உருவாக்கின அரசு எங்களை ஆள்வதற்கான அரசியலமைப்பில் எங்களை உள்ளடக்கவில்லை. ஆகவே எங்களுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷன் அன்றைக்கு போய் ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிட்டர்மினேஷன் எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் மட்டும்தான். இதைத்தான் நாங்கள் சொல்றோம். என்றால் இப்பொழுது அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலகம் முழுக்க தகவல் அமைச்சிருக்கு. நீங்கள் அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து லண்டன்ல இருந்த ஒரு உலக தமிழர் பண்பாட்டு அமைப்பு என்ற ஒரு அமைப்பு ஞாபகம் இருக்கிறது. அந்த உலக தமிழர் பண்பாட்டு அமைப்பு என்ன செய்திருந்தால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கூட்டமைப்பு கொடுத்திருக்கோம். நாங்களும் அரசியலமைப்பு சம்பந்தமான தீர்வு திட்டம் சம்பந்தமான ஒரு முன்மொழிவை செய்யணும். என்ன அமைப்பு? உலக தமிழர் பண்பாட்டு அமைப்பு. இவ்வளவு காலமும் நீங்கள் உலக தமிழர்களோட பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏதாவது செய்திருக்கீங்களா? அப்ப இந்த உலகம் முழுக்க இருந்து இந்த அரசியலமைப்புகள் வரப்போகும். இந்த அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல நாங்கள் பங்கேற்றோம் என்றாலே நாங்கள் உள்ளக பொறுமையை ஏற்றுக்கொண்டு பங்கேற்றோம் என்ற நிலைமைக்கு போவோம். சரி, நாங்கள் ஏற்றுக்கொண்டு பங்கேற்று வெல்லுவோம் என்று பார்த்தால் எங்களுடைய வரலாற்றை பார்க்கவே பாப்பமாக எஸ்ஜேடி செல்வநாயகமும் மாற்றப்பட்டாரா இல்லையா? அதற்கு பிறகு பேருக்கு முன்னால் பெருந்தலைவர் என்று வச்சிருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர் சம்பந்தம் மாற்றப்பட்டாரா இல்லையா? 2014ஆம் ஆண்டு வெளிப்படையாகவே நாடாளுமன்ற உரையில சொல்லியிருக்கார், நானும் மாற்றப்பட்டேன். ஸ்ரீலங்கா அரசால் மட்டுமில்லை, அமெரிக்காவால் ஜப்பானாலே மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த அரசு சொல்லுவாங்க, என்ன அரசு? நல்லாட்சி. நல்லாட்சி அரசுக்கு முட்டு கொடுத்து கப்பல் ஆட்டாதீங்கன்னு சொன்னவை வெளியில வந்து சொன்னது என்ன? ஏமாத்தி போனாங்க. இனி புதுசா நாங்க ஒன்றை செய்து கொண்டே கொடுத்து போட்டு திரும்பி வந்து என்ன சொல்ல போறோம்? நாங்க ஏமாற்றப்பட்ட விஷயம். ஏன் நாங்கள் பங்கு பெற்றக்கூடாது? அந்த வரலாற்றில் இருந்த விஷயம் விளங்குதான். நாங்கள் ஏமாற்றப்படுவோம் இந்த பொறிமுறைக்குள்ள போனால். ஆகவேதான் இந்த பிரகடனம் சொல்லுது என்னென்றால், இந்த உள்ளக பொறிமுறைக்கு போறதுக்கு முதல் ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள், விற்பனர்கள், பன்னாட்டு விற்பனர்கள் அடங்கிய குழு ஒன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பன்னாட்டு மத்தியஸ்தத்தின் பேச்சுவார்த்தைக்கு கீழே ஒரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் வரும். ஏன்னா எங்களுக்கு தெரியுது, நீங்கள் மட்டும் அரசியலமைப்பை கொண்டு கொடுக்க போறது இல்லை. எங்களுக்கு இன்னொரு நல்ல அனுபவம் இருக்கு. தமிழ் மக்கள் பேரவை அந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக கடும் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட கொடுக்கப்பட்டது அறியவனுக்கு தெரியும். அந்த கொடுக்கப்பட்டது அங்க கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பது அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் லிஸ்ட் பண்ணின நேரம் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவை அந்த பேரவை. ஆகவே இந்த அரசாங்கம் மிக திட்டமிட்ட வகையில திருப்பிகளை மாற்ற போகுது. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வரலாறு தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொன்ன தலைவர் வழிவந்த நாங்கள் அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இத்தனை தலைவர்கள் ஏமாற்றப்பட்ட பிறகு இன்னும் ஒரு தலைவர் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நீங்கள் எவ்வாறான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி கொண்டே கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய போறாங்க? இப்படி பல அமைப்புகள்ல இருந்த அரசியலமைப்பை எடுத்துக் கொண்டு அதுல பலவீனமான புள்ளிகளை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முடியும். அவர்களாலே அவர்கள்ட்ட முழு கல்வி இருக்குது. எத்தனை சீட் இருக்கு அவங்கள்ட்ட நாடாளுமன்றத்தில்? நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் என்று சொல்லிக்கல. பாருங்க நிலைமை எப்படி மாறுதட்டு பாருங்க. அவர்கள் அரசியலமைப்பு உருவாக்கும் சொன்னோம்னா நாங்கள் உருவாக்குறோம். ஆறால் கையாளப்படுகிறோம், இந்த அரசால கையாளப்படுது. நாங்கள் ஒருத்தர் இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்துக்குள்ள வரமாட்டோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காவே, அதாவது இயற்கையாவே இந்த அரசியலமைப்பு பணி இடைநிறுத்தப்படுது. இந்த அரசியலமைப்பு யாருக்கும் செல்லுபடியாக போகுது? எங்களுக்கும் செல்லுபடியாக. ஒரு இனம் ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலமைப்பு பணியிலிருந்து விலகி இருக்கின்றால் அந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளிப்படையாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆரம்பிக்க முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயம் வெளிவருது. இப்பொழுது கையாள்பவர்களாக யார் வந்து நிற்க போறோம்? நாங்கள் வந்து நிற்க போறோம். யார்கிட்ட வந்து கதைக்க வேண்டியிருக்கு?
எங்கள்கிட்ட வந்து கலைக்க வேண்டிய, எங்கள்கிட்ட வந்து கலைக்கணும். இந்த நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு திடீரென்று சமாதான ஏற்பாடுகளில் ஈடுபடுகிற சுவிஸ் உட்பட வந்து கலைக்கணும். எங்கள்கிட்ட கேட்கணும், இந்த ஏன் நீங்கள் ஒருத்தரமை அரசியலமைப்பு வாருங்கள். இப்பொழுது கையாளுபவர்கள் யார்? நாங்கள் அவர்கள். இப்ப நாங்கள் அவைக்கு சொல்ல போறோம், என்ன சொல்ல போறோம்? எங்களுக்கு தேவையான அரசியலமைப்பு இப்படித்தான் உருவாக்கணும். இந்த பிரகடனம், திருவண்ணாமலை பிரகடனம் ஏன் வந்திருக்கு என்றால் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒருத்தர் அரசியலமைப்பு பணிக்கு போகக்கூடாது. போறதாக இருந்தால் ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஃப்ரீ சோஷியல் கான்ட்ராக்டுக்கு போய் தான் போகணும். அதுல நாங்கள் கலைப்போம். நீங்கள் என்ன எங்களோட நெகோசியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. நீங்கள் எவ்வாறான ஒரு அரசியல், அப்ப அது வெளிப்படையா தெரிய வரும். இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. பன்னாட்டு மத்தியஸ்தத்துல அவை ஏற்றுக்கொண்டால் விலக முடியாது. அப்ப அந்த கையாளக்கூடிய வரி எங்களுக்கு வந்து சேர்ற நேரங்களில் எல்லாம் நாங்கள் இந்த விஷயத்தை விட்டுக் கொண்டே வரோம். திரும்ப இந்த அரசியலமைப்பை கொண்டு கொடுத்து போட்டு நாங்கள் தோத்துட்டோம் என்ற உடனே இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல போறோம்? நாங்கள் கொடுத்ததை எங்களை ஏமாத்தி போட்டாங்க, ஆகவே மக்கள் வாங்க போராடுவோம். நான் மக்கள் போராட்டத்துக்கு எதிரான, ஆனால் தெரிந்து கொண்டே தோற்றுவிட்டு வந்து மக்களை திருப்பி போராட்டத்துக்கு போராடுறது மிக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் இந்த பிரகடனம் சொல்லுது. ஏனென்றால் நாங்கள் இந்த பிரகடனம் செய்யறோம். ஏனென்றால் நாளைக்கு இப்படி ஒரு தரப்புகள் வந்து நிற்கும் தானே, ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள சமஷ்டிக்குள்ள சுயநிர்ணய உரிமை என்று அல்லது வேறு வேறு அமைப்புகள் வந்து நிற்கும் தானே. அப்ப நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம், இந்த பிரகடனம் என்ன நடந்தது? இந்த பிரகடனம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு, இந்த அரசியலமைப்பு பணிக்கு போக வேண்டாம். அதுதான் இந்த விஷயத்துக்கு மிக முக்கியமான அடிப்படையில் இந்த பிரகடனத்தின் மிக முக்கிய பண்பாக இருக்கு. இதுல 2-3 விஷயங்களை சொல்லலாம். நாங்கள் ஆராய்வது உங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது மிகவும் முக்கியமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் எண்களில் இருந்து பிரித்து பார்க்க முடியாதவர்களாக புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம், பன்னாட்டு அரசாங்கங்கள் புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்களையும் தங்களுடைய தேவைக்கு பாவிக்கும். ஏன் அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை என்றால் இங்கேயே அவர்கள் பாவிக்கிறார்கள் இல்லையா, அங்கேயும் பாவிப்பாங்க. ஆனால் நாங்கள் சரியான தரப்புகளை தெரிவு செய்வோம், நாங்கள் சரியான தரப்புகளோடு சேர்ந்து வேலை செய்வோம். இந்த வரைகின்ற கடைசி வரை உண்மையிலேயே நாங்கள் சனிக்கிழமை வெளியிட போறோம். நான் உண்மையிலே 7ஆம் தேதி பிளான் பண்ணி அதை நான் எல்லா வரவேற்றேன் 7ஆம் தேதி. ஆனால் இந்த வரைவு ஈழத்தமிழர்களுக்கு பிறந்த, அமெரிக்காவில் பிறந்த, இன்றைக்கு மிக முக்கியமான பன்னாட்டு நீதிமன்றங்களில் ஒரு நீதியாளற்ற உதவியாளராக இருக்கிற சில நேரங்களில் அவர் தான் விஷயங்களை கொடுக்கிற ஒரு தமிழ் சட்டவாளர். அவருக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் மட்டும்தான். ஆனால் அவர் இப்பயும் தன்னை ஈழத்தமிழனாக அவர்கிட்ட என்னுடைய இந்த வரைக்கு போய் அவர் சொன்னவர், நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு தரும் வரைக்கும் அந்த பிரகடனத்தை நீங்கள் செய்ய போனார். 7ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தேன், முடியல, உடனடியாக 14ஆம் தேதிக்கு மாற்றோம். 3ஆம் தேதியே நாங்கள் 14ஆம் தேதிக்கு மாற்றோம். 14ஆம் தேதிக்கு மாற்றி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். 13ஆம் தேதி காலாமல் தான் என்னுடைய கையில் இருக்கும் இந்த ஆங்கிலத்தில். அதுக்கு பிறகு தமிழாக்கம் செய்துதான் எங்களுக்கு இந்த தமிழ் இன்னும் சரியாக வேலை, தமிழ் நல்ல மொழிபெயர்ப்ப வராததுக்கு காரணம் இன்னும் நாங்கள் அதை இன்னும் மெருகூட்டவர். அதே நேரம் 3 விஷயங்கள் நான் சொல்லலாம். இந்த பிரகடனம் ஒரு பன்னாட்டு பிரகடனம் எப்படி வருமோ அப்படிதான் எழுதி பார்த்தோம். அதே நேரம் நாங்கள் 2 பேப்பரோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தது 0 டிராஃப்ட் சொல்றோம். இன்றைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பிரகடனத்தை உள்ளக திறந்து முதலாவது தலைப்பின் கீழ் இருக்கிற விஷயத்தை வாசிங்க. நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் கட்டாயம். அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற ஆங்கில எழுத்து அதற்கு வாசிங்க. என்ன சொல்லுது? அட்வான்ஸ் அன்எடிட்டட் டிராஃப்ட் வெர்ஷன் 5 ன்னு சொல்லுது. ஒரு 0 டிராஃப்ட்ல இருந்து அடுத்த டிராஃப்ட் டெவலப் பண்ணிக்குள்ள வாருது அன்எடிட்டட் அட்வான்ஸ் டிராஃப்ட். இப்ப இந்த அன்எடிட்டட் அட்வான்ஸ் டிராஃப்ட் எல்லா மக்கள்கிட்டையும் கையில் விட்டுருக்கோம். எப்படி விட்டுருக்கோம்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டங்களை நடத்தி இந்த இந்த பிரகடனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் எங்களை வெப்சைட்லயே போட்டுருக்கோம். திருத்தங்கள் செய்ய வேண்டியார்கள், பெரிய திருத்தங்கள் இல்லை, மொழி நடையில, ஆண்டுகள்ல, வார்த்தை பிரிவுகள்ல சின்ன மாற்றங்கள். அந்த மாற்றங்களை செய்வதற்காக ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்காகவும் பிறந்து எங்கள்கிட்ட இப்போ ஒரு பண்டு இருக்குது. தரப்பு போட்டவர்கள் மட்டும்தான் இந்த அரசியலமைப்பை தீர்மானிக்கலாம். அப்படி எல்லாமே இன்னைக்கு தமிழில் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னைக்கு வெள்ளத்துக்கு தண்ணியை வெட்டி வயல்வெளியில தண்ணியை வெட்டி கொண்டு நிற்கிறவர் கூட தன்னுடைய எனக்கு இதுதான் வேணும்னு சொல்றதுக்காக தான் இந்த வெப்சைட்ல வந்து அவர் இதை பார்த்து போட்டு உடனடியாக தன்னை மானியம் அவளுக்கு கொண்டு எழுதி போங்கலாம். இந்த சரத்தை எனக்கு பிடிக்கும், இதை மாசம். ஆகவே
மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் திறந்து விடப்பட்டிருக்கிற இந்த டிராப் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அளவில் ஃபைனலுக்கு போகும். அது இறுதி பிரகடனமாக தமிழில் ஈழத்தமிழ் மண்ணில் வெளியாகும். அதாவது 5 வருடங்களுக்கு பிறகு இந்த இனவாதம் இந்த இனப்பிரச்சனை தான் இருக்கு. அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெறும் அரசியலமைப்பு தீர்த்தம் மட்டும் சரி வராது. ஏன் அரசியலமைப்பு தீர்த்தம் மட்டும் சரி வராது என்றால் மிக கவனமாக இருக்கும். எங்களுக்கு 2 தளம் இருக்கும். ஒன்று நீதி, மற்றது தீர்ப்பு. நீதி என்பது எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பன்னாட்டு குற்றங்களுக்கான நீதி. அதை நாங்கள் வேற செய்வோம், அதை சமரசம் செய்யணும். இது இனி எப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நீதி. அது வேறையாக போய் ஆகவே இன்றைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்ற இந்த ஆவணம் 15ஆம் தேதி அளவில் நிறைவேற்றப்பட்டு எல்லாருக்கும் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முக்கியமான அமைச்சர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ் அவ்வளவு பேரும், தமிழ் அரசியல் தலைவர்கள் அவ்வளவு பேருக்கும், அதே நேரம் பன்னாட்டு தூதுவராலயங்கள் அவ்வளவு பேருக்கும் முழு நடக்கும். அதே நேரம் பன்னாட்டில் இயங்குகின்ற ஈழத்தமிழ் அமைப்புகள் அவ்வளவுக்கும் கொடுக்கும். அவர்களும் அதை என்டோஸ் பண்றார்கள். இதுதான் இந்த பிரகடனத்தில் மிக முக்கியமான. நாங்கள் ஒரு அரசியலமைப்பு நடவடிக்கைகளுக்கு இப்போ போகக்கூடாது. அதற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்து போகணும். பன்னாட்டில் வாழ்கின்ற தமிழர்களை ஈழத்தமிழர்களின் பகுதியாக உள்ளடக்குவோம். எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பராதீனம் செய்ய முடியாது, அதை விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம் என்றுதான் எங்களுடைய பிரகடனத்தின் அடிநாதமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரகடனம் சம்பந்தமாக 15-20 நிமிடங்கள் நீங்கள் உங்களோட குழுவுல கலந்துரையாடி ஒருவர் அந்த குழுவுடைய கருத்துக்களை சொன்னால் நாங்கள் அதை செய்ய முடியாது.